What are the major strengths and weaknesses of our India? What are the major strengths? What are the major strength of India? Major strength of India. You guys, that is 600 million youth. Major strength of India, 600 million youths. Okay. கடமை இருக்கு. ஆர்டிகல் 19(1)B படி மக்கள் எல்லாருமே அமைதியான முறையில முறையா அனுமதி வாங்கிட்டு போராடுறதுக்கான உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டமே கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை கூட இந்த அரசால மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பண்ண முடியும்னா அந்த அரசு தேவையே கிடையாது. இன்னைக்குமே அந்த ஒன்றிய பாஜக அரசும் அந்த கல்வித்துறை அமைச்சரும் கொஞ்சம் கூட பொறுப்பு ஏற்றுக்காம எனக்கு என்னன்னு மௌனம் காத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு போராட்டம் நடக்குது, ஆனா யாருமே எதுவுமே கேட்கல. 2 நாளா நாடாளுமன்ற சபையில அமளி ஆயிடுச்சு. இதை பத்தி பேசுங்க, நீட் தேர்வை பத்தி பேசுங்க. தொடர்ந்து எதிர்கட்சிகள் என்ன அங்க மத்திய அரசு அங்க நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அரசுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். போராடக்கூடிய ஜென்சி தலைமுறையும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. If you want to become a police, if you want to become a teacher, if you want to become a doctor, you have to give exams. Why is there no exams for a politician in India? Why? நாங்கெல்லாம் டாக்டர் ஆகணும்னா பரீட்சை எழுதிட்டு வரணும், பொலிட்டீஷியன்ஸ் யாரும் பரீட்சை எழுதிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு. இந்த கேள்விய நீட் எக்ஸாம்னு ஒண்ணு கொண்டு வந்த காலத்திலேருந்து யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டை ஆளுகிறவர்கள், இந்த சட்டங்களை வகுக்கிறவர்கள் எந்த கல்வி படித்தார்கள் என்று எவனுக்கும் தெரியாது, எந்த தேர்வு எழுதினார்கள் என்று எவனுக்கும் தெரியாது. நம்ம ஒண்ணு வேணா செய்யலாம். எம்எல்ஏ, எம்பி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு அல்லது இந்த நீட் மாதிரி ஒரு தேர்வு வச்சு எழுத வச்சால் நாட்டில் மிக தகுதியான அமைச்சர் பெருமக்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுல முதல் தேர்வை ஐயா மோடி எழுதுறார். அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் எழுதணும். எழுத சொல்லுங்க. ஒரு நாட்டை சீரழிக்க போர்களும் வன்முறையும் தேவையில்லை. கருத்தற்ற வாதங்களை பொய்களை நிரப்பி சுதந்திரமாக பேசி சண்டை போடும் ஒரு கூட்டத்தின் கையில் அதிகாரம் இருந்தாலே போதும். இந்த நாடு இறுதியில் வென்றது இளைஞர் போராட்டம்.